உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. அவங்க வகுப்புல படிச்ச சிலப்பதிகாரத்தை படிச்சதோட விட்டுடாம மேடை நாடகமா அரங்கேற்றம் செய்ய போறாங்க. சிலப்பதிகாரம் தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதன்மையான காப்பியம். அதை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழையும் முறையா பயன்படுத்தி எழுதப்பட்ட நூல். மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியருக்கு பெருமை சேர்த்த நூல். சிலப்பதிகாரம் படிப்பதன் மூலமா நம்ம முன்னோர்களோட மிக நீண்ட வரலாற்றையும் வீரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பெருங்காப்பியத்தை சில நிமிடங்களுக்குள்ள சொல்ல வந்த நமது மாணவர்களோட முயற்சியை, அவங்க தமிழ் இலக்கியத்தின் மேலே காட்டுற ஆர்வத்தை, நெருக்கடியான பள்ளி பரீட்சைக்கு இடையில அவங்க போட்ட உழைப்பை நமது பள்ளியின் சார்பாக மனதார பாராட்டுறோம். இப்போ நாம பார்க்க இருப்பது தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம் சிலப்பதிகாரம். இதை தொகுத்து வழங்குறதுக்கு யாழினி அஜித் அவர்கள் வராங்க. இன்று நாம் காலத்தை தாண்டி சங்க காலத்தின் பொற்காலத்திற்குள் பயணம் செய்கிறோம். இன்று நீங்கள் காண போகிறது ஒரு சாதாரண திருமணம் அல்ல. தமிழ் இலக்கியத்தில் என்றும் நிலைத்திருக்கும் கண்ணகி கோவலன் திருமணம். நாதஸ்வரத்தின் இனிமை ஒலிக்க விளக்குகள் ஏற்றப்பட்டு இரு இதயங்கள் ஒன்றாக இணையும் இந்த தெய்வீக தருணத்தை அனைவரும் சேர்ந்து பார்க்கலாம். அறம் பேணும் பெருமக்களே, இங்கு திரண்டு நிற்கும் உயர்திரு சான்றோர்களே, அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். நமது சோழ பேரரசின் துறைமுக தலைநகரமான பூம்புகாரில் வாழும் வறியவர்களுக்கு உதவி செய்வதில் புகழ்பெற்ற வணிக குலத்தைச் சேர்ந்த பெரும் செல்வந்தர் மாராய்க்கன் அவர்களின் மகள் ஈகைவான் கொடியநாள் என்று சிறப்பித்து அழைக்கப்படும் கண்ணகிக்கும் அதே ஊரில் வாழும் செல்வமும் உயர்ந்த மதிப்பும் பெற்ற அரசனாலும் மதிக்கப்படும் செல்வந்தர் மாசாத்துவான் அவர்களின் மகன் மண் தேய்த்த புகழினான் என்று புகழப்படும் கோவலனுக்கும் வரும் சித்திரை மாதத்தில் சந்திரன் உரோகிணி நட்சத்திரத்தை அடையும் நன்னாளில் திருமணம் நடைபெற உள்ளது என்று இரு குடும்பங்களின் பெரியோர்கள் தீர்மானித்துள்ளனர். அனைவரும் வந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்க
கொங்கலர்த்தார் சென்னி குளிர்வேன் குடை போன்றி உவங்கன் உலகளித்தலான் திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார் சென்னி குளிர்வேன் குடை போன்றி உவங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர்க்கோட்டு மேருவலம் திரிதலான் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அடிப்போல் மேல் நின்றுதான் சுரதலான் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்றுதான் சுரதலான் பூம்புகார் போற்றுதும் வெங்கு நீர்வேலி உலகிற்கு தவன் குலத்தோடு ஒங்கு பரந்தொழுகலான் பூம்புகார் போற்றுதும் விங்கு நீர்வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஒங்கு பரந்தொழுகலான் திங்களை போற்றுதும் கொங்கலத்தார் சென்னி குளிர்வேன் குடை போன்றி உவங்கன் உலகளித்தலான் மாதவி அரங்கேற்றம். கோவலன் மற்றும் கண்ணகி திருமணமான பிறகு அவர்கள் புகார் நகரின் செழிப்பாகவும் அன்பாகவும் வாழ்ந்தார்கள். வணிக குடும்பம் என்பதால் செல்வமும் சமூக மரியாதையும் இருந்தது. அவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மிகவும் இனிமையானது. இப்போது நாம் காணப்போவது சிலப்பதிகாரத்தின் மிக அழகான காட்சி. ஆம், புகாரின் பெருமை, தமிழரின் கலைமரபு இவற்றை அனைத்தையும் தன் உடலில் தாங்கி நிற்கும் மாதவியின் அரங்கேற்றம். அவள் கால்கள் தாளம் பேசும், அவள் கண்கள் கதைகள் சொல்லும், அவள் அசைவுகள் இசையை உயிர்ப்பிக்கும். இப்போது மேடைக்கு வரவேற்கிறோம் மாதவியின் அரங்கேற்றத்தை. சித்திரப்பட துப்பு சித்திரப்பட துப்புக்கு செழுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கன் மணமகளே கோலம் போல்வன பெய்து பத்தரங்கோடு மானியோ நரம்புமென்று இத்திரத்து குற்ற நீங்கிய யாழ்கையில் தொழுது வாங்கி பன்னல் பரிவர்த்தனை ஆராய்தல் தெய்வரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையோர் நன்னிய குறும்போக்கென்று நாட்டிய என் வகையால் இசையழி இப்பன் வகையார் பரிவிதீர்ந்து
மரகத மணித்தால் செறிந்த மணி காந்தன் மெல் விரல்கள். மாதவியின் நாட்டியம் கண்டு மனம் மயங்கினோம். நம் நாட்டின் ஒரு கலை சொட்டு மாதவி. தலைக்கோல் என்று பட்டம் வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். இந்த பசும்பொன் மாலையை பரிசாக வழங்குகிறேன். கரிகால் பெருவளத்தான் வாழ்க, மன்னன் வாழ்க, மாதவி வாழ்க. அம்மா, எனக்கு திருமணம் முடித்து வாழ வேண்டும் என்ற ஆசை. கணிகையர் குலத்தில் திருமணம் செய்யற வழக்கம் இல்ல. ஆனாலும் நீ விரும்புவதால நாம் ஒன்று செய்யலாம். அரசர் கொடுத்த இந்த பசும்பொன் மாலை இருக்குது இல்லையா, அதை யார் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அவர்களை நீ திருமணம் செய்து கொள். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், பசும்பொன் மாலையை யார் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அவர்கள் மாதவியை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். 100 பொன். 200 பொன். 500 பொன். 700 பொன். 700 பொன் ஒரு தரம், 2 தரம். 1000 பொன். 1000 பொன் ஒரு தரம், 2 தரம், 3 தரம். கோவலன் மாதவி கழுத்து வேட்பாடு. இப்போது நாம் காணப்போவது சிலப்பதிகாரத்தின் மிக முக்கியமான திருப்புமுனை. அன்பு இருந்த இடத்தில் குழப்பம், இணை இருந்த இடத்தில் இடைவெளி. இதன் விளைவாக கோவலன் மாதவியிடமிருந்து பிரிந்து செல்ல முடிவு செய்கிறான். கோவலன் மாதவி மகிழ்வாக வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. அதற்கு கோவலன் தன் குலதெய்வ பெயரான மணிமேகலை என பெயர் சூட்டி மகிழ்ந்தான். தன் நிலை மறந்து, தொழில் மறந்து, குடும்பத்தை மறந்து, கண்ணகியையும் மறந்து வாழ்ந்தவன் மாதவியை பிரிய போகிறான். காணல் வரியில் மாதவி பாடிய பாடலை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் அவளுக்கு வேறொரு காதலன் இருப்பதாகவும் சந்தேகிக்கின்றான். அவர்களின் மனக்கசப்பு, பிரிவின் வேதனையும் நிறைந்த இந்த தருணத்தை இப்போது மேடையில் காணப்போகிறோம். மூடைய தங்களியும் தாமும் தம்மான் தீரும் எம்மை நினையாது விட்டாரோ தம்முடைய தன்
தம்மாந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ தம்முடைய தன்னழியும் தாமும் தம்மாந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க அம்மென் இனர் அவ்வடும்பு காள் தம்முடைய தன்னழியும் தாமும் தம்மாந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ தம்முடைய தன்னழியும் தாமும் தம்மாந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ தம்முடைய தன்னழியும் தாமும் தம்மாந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க அம்மென் இனர் அவ்வடும்பு காள் அன்னங்காள் அம்மென் இனர் அவ்வடும்பு காள் அன்னங்காள் நம்மை மறந்தாரை நாமரக்க மாட்டேமா நம்மை மறந்தாரை நாமரக்க மாட்டேமா அத்தான் அத்தான், ஏன் கோபித்துக் கொண்டீர்கள்? நீ பாடிய பாடலுக்கு என்ன பொருள் மாதவி? நீங்கள் பாடிய பாட்டுக்கு என்ன பொருளோ? காவிரியை மணந்த கரிகால சோழன் கங்கையை மணந்தான், பிறகு கன்னியாகுமரியை மணந்தான். அதை கண்டு காவிரி கோபித்துக் கொள்ளவில்லை என்று பாடினேன். சரிதான், காவிரியின் கணவன் கங்கையோடும் வாழ்வான், குமரியோடும் வாழ்வான். அதை காவிரி போல நானும் கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டுமா? தவறாக புரிந்து கொண்டாய் மாதவி. நான் தமிழ் பெண்களின் கற்பு நெறி பற்றி தான் கூறினேன். கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதல்லவா? இதில் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணிற்கு ஒரு நீதியா? புரிகிறது மாதவி, நன்றாகவே புரிகிறது. நீ என்னிடமே வேறொருவனை காதலிக்க உரிமை கோருகிறாய் இல்லையா? கண்ணகியை விட்டு நான் பிரிவதற்கு நீயே காரணமாக இருந்துவிட்டு இப்போது ஆண்களின் கற்பிற்கு இலக்கணம் வேறு கூறுகிறாயா? ஐயோ அத்தான், நீங்கள் பாடியதை கேட்டு உங்களுக்கு வேறொரு பெண் மீது ஆசை வந்து விட்டதோ என்று சந்தேகப்பட்டு விட்டேன். உனக்கு வேறொருவனை பிடித்து விட்டதோ என்று நான் தான் உன்மேல் சந்தேகப்படுகிறேன். ஆமாம், அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். கணிகையர் குலத்தில் பிறந்த ஆடல் மகள்தானே நீ? உனக்காக என் குடும்பத்தையும் கற்பிற்கு அரசியாகிய கண்ணகியையும் மறந்தேன். உன்னால் என் செல்வமெல்லாம் இழந்தேன். அனைவரும் என்னை வெறுக்கும் அளவிற்கு நடந்து கொண்டேன். நான் கணிகைதான், ஆனால் என் மனம் உங்களை விட்டு வேறொருவரை நினைத்ததும் இல்லை, நினைக்கப் போவதும் இல்லை அத்தான். சீ போ, உன் அடுத்த காதலன் வரும் வரை காத்திரு. இப்போது நாம் காணப்போவது
சிலப்பதிகாரத்தின் மிக உணர்ச்சி மிகுந்த தருணம். தான் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் வருந்தி கோவலன் மீண்டும் தனது மனைவி கண்ணகியிடம் திரும்ப முடிவு செய்கிறான். இது ஒரு மனிதனின் மனமாற்றம் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் மீண்டும் இணைப்பு, ஒரு உறவின் மறுபிறப்பு, ஒரு காவியத்தின் அடுத்த அத்தியாயம். கண்ணகி, கண்ணகி! அத்தான், இது என்ன கோலம்? செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த நீங்கள் இந்த கோலத்திலா நிற்பது? இதை காண்பதற்கா என் கண்கள் இருக்கின்றன? கேட்பாருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் நீங்கள் மாதவிக்கு கொடுப்பதற்கு செல்வம் இல்லை என்பதற்காகவா திரும்பி வந்துவிட்டீர்கள்? வேண்டாம் அத்தான், இந்த இழிநிலை. விலை மதிப்பற்ற என் கால் சிலம்பை கழற்றி தருகிறேன், அதை மாதவியிடம் எடுத்துச் செல்லுங்கள். கண்ணகி, என்னை மன்னித்து விடு. கற்பின் திரு உருவான உன்னை விட்டுவிட்டு வஞ்சனை மிக்க ஒருத்தியிடம் மயங்கியிருந்த எனக்கு இந்த இழிநிலை தேவைதான் கண்ணகி, தேவைதான். அத்தான், என்ன செய்கிறீர்கள்? எழுந்திருங்கள். என் குடும்ப பெருமையை இழந்தேன், என் தொழிலை இழந்தேன், இனி செய்வதறியாது நிற்கிறேன். கவலை வேண்டாம் அத்தான், என்னிடம் உள்ள சிலம்பை கொண்டு தொழில் செய்து இழந்த வாழ்வை மீட்டெடுக்கலாம். இனி பூம்புகாரில் வாழ்வது எனக்கு பெரும் அவமானம். நான் மதுரைக்கு சென்று புதிய வாழ்க்கை தொடங்கலாமா? சரி அத்தான். இப்போது நாம் காணப்போவது சிலப்பதிகாரத்தின் மிக கொடூரமான தருணம். மதுரைக்கு வந்த கோவலன் ஒரு நிரபராதி மனிதன், ஒரு தவறான குற்றச்சாட்டின் பலியாகிறான். உண்மை ஆராயப்படாமல் நீதியின் கண்கள் மூடிப்பட்டு கோவலன் உயிர் இழக்கும் அந்த இதயத்தை நொறுக்கும் பார்க்கலாம். இப்போது மேடையில் கோவலன் கொல்லப்படுதல். அரச மாதேவியின் சிலம்பை நான் களவு செய்துவிட்டு அதை சரி செய்ய முடியாமல் தவிக்கிறேன். இப்போது இவன் கொண்டு வந்துள்ள சிலம்பு சரியாக அரச மாதேவியின் சிலம்பை போலவே உள்ளது. இதை கொண்டே அரசரிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து விடலாம். பொற்கொள்ளரே, இதோ என் மனைவி கண்ணகியின் கால் சிலம்பு. இதை நான் விற்க வேண்டும். இதன் விலையை சொல்லுங்கள். ஓ, இது மிகவும் உயரக மணிக்கற்கள் பதிக்கப்பட்ட சிலம்பாயிற்றே. இது அரச மாதேவியின் சிலம்பை போலவே உள்ளதே. ஐயா, சிறிது நேரம் இருங்கள். அரசரிடம் அனுமதி கேட்டு விட்டு வந்து தங்களுக்கான விலையை தருகிறேன். அதுவரை இங்கே காத்திருங்கள். சரி, சீக்கிரம் வந்து விடுங்கள். அவனை பார்த்தால் ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கிறான். நம்ம எவனை கொல்ல வேண்டாம். நான் அவன் சொல்றத சரி நினைக்கிறேன். எவனை தப்பா கொண்டு விட்டால் அந்த பாவம் நம்மை வந்து சேரும். ராஜா வந்து அவனை கொண்டுட்டு மாலை எடுத்துட்டு வர சொன்னாரு. நம்ம இவனை கொல்லலைன்னா ராஜா நம்மளை கொண்டுட்டா? இவனை கொல்லுவோம்.
இப்போது அரச மாதேவியின் சிலம்பு என் கையில். திருடன் செத்தான். களவு நிரூபணமானது. கண்ணகி வழக்குரைதல். இப்போது நாம் காணப்போவது சிலப்பதிகாரத்தின் மிக சக்தி வாய்ந்த தருணம். ஒரு பெண்ணின் நீதி குரல், ஒரு மனைவியின் துயர குரல். அரசரின் அரண்மனைக்கே சென்று சிலம்பை திறந்து காட்டி, என் கணவன் திருடன் அல்ல என்று உண்மையை உலகம் முன் நிரூபிக்கிறாள். இப்போது மேடையில் கண்ணகி வழக்குரைதல். காவலரே காவலரே, பாதி உயிருடன் கையில் ஒற்றை சிலம்புடன் நீதி கேட்டு ஒருத்தி வந்திருக்காள் என்று உங்கள் மன்னனிடம் போய் சொல்லுங்கள். முடியாது. சொல்ல மாட்டீர்களா? முடியாதோ. விலகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேசத்துடன் உள்ளே வரும் நீ யார்? யாரம்மா நீ? நில்லங்கே. ஏன் இந்த ஆவேசம்? புறாவிற்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னர்களின் வரலாற்றை தேர்காலில் தன் மகனையே ஏற்றி நியாயம் காத்த மனுநீதி சோழன் எனும் பெருந்தகையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனின் பூம்புகார் எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவான் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்ன? முச்சங்கம் வளர்த்து முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைத்தனை அழிக்க வந்த மன்னவனை எந்தன் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்க. முத்தமிழை காப்பாற்ற வந்திருக்கும் என் மன்னவனை இழிந்திருக்கும் நீ யார்? கண்ணகி, கையில் ஒற்றை சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வாழ்வார் நெடுஞ்செறிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியிலே உமது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாண்டிய அவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் இருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி வாழ்கின்றாய். அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டவர் இகழ்ந்துரைக்க உமது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. நாவடக்கம் தேவையம்மா. ஓஹோ, கோவலனின் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயனும் நாக்காக்க மன்னா நாக்காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிப்பட்டான் உன் கணவன். கள்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? என் கணவன் நீதியின் இலக்கணமாக திகழ்பவர் என்பது நீ அறியாததா? நீதியின் இலக்கணமாக விளங்கும் நெடுஞ்செறிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? இல்லை இல்லை, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் குற்றமற்ற என் கணவனை கொன்றுவிட்டீர்கள். குற்றம் சாட்டப்பட்டவரிடம் விசாரணை செய்யாமல் கொலையாடுவதில் அவ்வளவு அவசரம் காட்டுவானே, இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? என்ன? அரசே! கண்ணகி, உன் கணவனின் கையில் இருந்து சிலம்பு அரசி கோப்பெருந்தேவியுடன் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலந்தேவியான் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. என் மன்னரா குற்றவாளி? ஆம், மன்னன்தான் குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை மன்னன் கையில் இல்லை. இங்கு இருக்கும் பெரியோர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோரே,
பாண்டியனின் பெருமை எனும் திரையால் அவன் குற்றங்களை மறைத்து விடாமல் தாய் மேலானையாக, தாயகத்து மக்கள் மேலானையாக தீர்ப்பு கூறுங்கள். அரசியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கா மரண தண்டனை? அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. இந்த வழக்கிற்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? நம்ப முடியாதா? அரசியல் சிலம்பு என்ன இருக்கும்? முத்துக்கள். அரசே, இவள் சொல்வது உண்மையானால் சிலம்பை கொண்டு வாருங்கள். மாணிக்கம், நாம் தவறு செய்துவிட்டோம். குற்றமற்றவனை கொன்று விட்டோம். ஆம் மன்னா, இப்போது தெரிகிறதா உண்மை? பொன்னும் பொருளும் தேடி வந்த என் கணவன் உயிரை இழந்து போனான். குற்றம் செய்யாத ஒருவனுக்கு மரண தண்டனை வழங்கிய நீதி இந்நாட்டிற்கு வேண்டாம். இத்தகைய நீதி அழியட்டும். கண்ணகி, நான் செய்தது பிழை. என்னை மன்னிக்க மனம் வருமா உனக்கு? மன்னிக்க முடியாது. குற்றமற்ற கணவனை இழந்த மனைவி எப்படி மன்னிப்பாள்? என் கணவனை திரும்பி தருவீர்களா? இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை. கண்ணகி, என் கணவர் அறியாமையில் செய்த தவறுக்கு நானும் வருந்துகிறேன். உன் கணவன் உயர்ந்த ஆன்மா. நீதி தவறிய மன்னன் வாழ தகுதியேற்றவன். மன்னா, நீதி தவறிய மன்னன் மட்டுமல்ல, நீதி தவறிய நாடும் வாழ தகுதியற்றது. என் கோவலனின் குருதி இந்த மதுரை மண்ணில் விழுந்தது. அந்த மண் சும்மா இருக்காது. காலம் கடந்தாலும் உண்மை வெல்லும், அறம் வெல்லும். சிலப்பதிகாரத்தை ஏன் கொண்டாட வேண்டும்? கற்பிற்கரசி கண்ணகி என்பதற்காக மட்டுமல்ல, அயல் நாட்டில் வாழ்ந்தாலும் அநீதிக்கு எதிராக கேள்வி கேட்ட கண்ணகியின் அசாத்திய துணிச்சலுக்காக. திறமை மிக்க நாட்டிய மங்கை மாதவி என்பதற்காக மட்டுமல்ல, கற்பு என்பது ஆணிற்கும் பெண்ணிற்கும் சமம் என்று மாதவி கூறியதற்காக. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னது போல் தன் குலம் சொல்லும் தொழிலை செய்ய தேவையில்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே மாதவி புரட்சி பேசியதற்காக. நீதி காக்க தன் உயிர் துறந்தான் பாண்டியன் என்பதற்காக மட்டுமல்ல, இறுதியில் அறமே வெல்லும் என்பதற்காக. என் பெயர் ஹரீஷ். நான் வீரன் 2ஆக. வீரன் 1ஆக மகத். மாசாத்துவனாக யுவேன். மாநாயகனாக கவி. பாண்டிய மன்னனாக சரவணன். கண்ணகியோட அம்மாவாக ஹாஷிகா சக்திவேல். கோவலனோட அம்மாவாக சுஷ்மா முருகேசன். பாண்டிமாதேவியாக ஆராதனா குமார். மாதவியாக சிவானி இளமாறன். சோழ மன்னர் கரிகால பெருவத்தானாக சாத்விக் ஸ்ரீராம். பொற்கொல்லனாக நரேன் கார்த்திக். சித்ராவதியாக யாழினி ராஜ்குமார். மந்திரி 1 விஜயகுமார். மந்திரி 2 சேஷா ஸ்ரீனிவாசன். கண்ணகி மித்ரா. நான் அறிவிப்பாளர் யாழினி. இந்த பசங்க எல்லாரும் இருமொழி முத்திரை படிக்கிற பசங்க. பயோலிட்ரசி சீல் வாங்குறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குது. நம்ம இந்த வருஷம் முழுதும் சிலப்பதிகாரம் தான் சொல்லி கொடுத்தோம், பயோலிட்ரசியோடு சேர்த்து. அதனால் அவங்களுக்கு கதை தெரியும். ஓரளவுக்கு குறைஞ்ச நாளில் ஒரு கிட்டத்தட்ட 3 வாரத்துக்குள்ளார அவங்க அதை பேசி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி, ஒரு நம்பிக்கையாக பண்ணதுக்கு. ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நன்றி, எங்களை நம்பி ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு. அடுத்ததுக்கு நம்ம கவிதா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆடியோ அந்த லைன்லாம் எல்லாம் எழுதுனது அவங்க தான். ரொம்ப கடைசி நேரத்தில்
எப்படிடா இதை பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கல, விஜய்னு ஒருத்தர் வந்து மாட்டினார், நான் ஆடியோலாம் கனெக்ட் பண்ணி தரேன்னு. ஸோ அந்த மியூசிக் எஃபெக்ட்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. சரிங்களா? நம்ம வந்து இந்த சிலப்பதிகாரம் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான். சிலப்பதிகாரம் கதை தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு இந்தியாவில் இருக்க யாருக்கும் தெரியாது. இது தமிழகத்தோட சொத்து, அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்த காரணம், யாராக இருந்தாலும் நியாயமாக இருக்கும்னா நீங்கள் கேள்வி கேளுங்கிறத நம்ம சொல்லித்தர ஆசைப்படுறோம். அது ராஜாவாகவே இருந்தாலும், நீ அந்த நாட்டுக்கே சம்மந்தமில்லாத ஒரு குடிமகனாக இருந்தாலும் போய் கேள்வி கேளு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு அறம் தான் முக்கியம், நம்ம தர்மமில் நம்ம அறம். அந்த அறம் நின்று கொள்ளும், என்றைக்குமே நின்று கொள்ளும். அதை நம்ம தமிழர்களாக நம்பணும் கட்டாயமாக. அந்த கருத்து இந்த மாணவர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்கு தான் நம்ம சிலப்பதிகாரம் சொல்லித்தரோம். அதனால் இதில் பல கேள்விகள் இருக்குது. கற்பனா என்ன, அதுனா என்ன, நிறைய கேள்வி மாணவர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. வகுப்பில் நம்ம சொல்லி கொடுத்தே தான் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா கேள்வியும் மிஞ்சி நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். நன்றி. நம்ம பாட்டு பாடினது சுஜாதா ஸ்ரீராம் ஒரு பாட்டு பாடினாங்க. அவங்க வந்து அந்த 2 பாட்டும் அவங்க தான் அந்த ராகம் போட்டு கொடுத்தது. இன்னொன்று நம்ம தம்பி சாத்விக் பாடினார், அவர் கை தட்டுங்க. இன்னொரு பாட்டு வந்து கவின் பாடினார், ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் இவங்களே தான் பாடின பாட்டு. அதுக்கப்புறம் ரூபா, அவங்க வந்து நம்ம கோவலனோட அம்மா. வாங்க, அவள் மாதவி வந்து அரங்கேற்றம் பண்ணாலும் அவள் பரதநாட்டியம் படிக்கலாங்கள்னு. ஆனால் நான் சொன்னேன் நல்லா இருப்ப தாய், வேறு யாரும் ரெடி இல்லைன்னு. ஸோ ஷி ஆக்டட், ஷி வாஸ் வில்லிங் டு டூ. நம்ம இவங்க தான் அதுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் வேறு யாரை விட்டேன்னு தெரில, பட் இட் இஸ் எ டீம் எஃபர்ட். ஓகே, ஃபார் ஷுவர். ஓகேங்களா? தேங்க்ஸ். பலத்த கரகோஷம் கொடுக்கலாமே.